பேராசிரியர் வள்ளுவத்தில் மெய்ஞானம் கதையை நல்ல புத்தகத்தை எழுதி ஐயா ஆளுநர் ஐயா வந்து வெளியிட்டார் மே மாதம். அவரை இந்த பஞ்சகவை பற்றி இந்த குலசலத்தை பற்றி கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். இந்த அவையினுடைய தலைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த சூரியன் தான் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கான அந்த உயிர்ச்சத்தை கொடுக்குது. ஆனால் அவர் நேரடியாக நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த தகப்பனாகிய அந்த சூரியனுங்கிறது சந்திரனாகிய தாய் தான் நமக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து இந்த உலக உயிர்களை காக்குதுன்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சந்திரனுடைய அம்சம் தான் இந்த கோமா தான். கோனா அரசன், இறைவன் அர்த்தம். இறைவனே மாதாவாக, இறைவனே இந்த கோமாதாவாக உருவெடுத்து வந்திருக்கிறதாக சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலமதம் கொடுக்குறாளோ அதே மாதிரி தாய்மார்களுக்கு இணையாக இந்த பசுக்களும் இந்த கோமாதாக்களும் இந்த மனித குலத்தை காக்கிறது. அந்த கோமாதாவிலிருந்து பஞ்சகவ்யம் 5 விதமான அமிர்தங்களை அது கொடுக்குது. அதை எல்லாம் தொகுத்து அது சீரான முறையில் கலந்து அது இந்த பயிரினங்களுக்கும் இந்த மனித குலமும் பயன்படும்படியாக செய்கிறதுக்கு நம்மளோட பகுதியில் சின்னக்கோணத்தில் இருந்து ஒரு நம்மாழ்வார் வந்திருக்கார். ஏன் நம்மாழ்வாரை நம்ம ஞாபகப்படுத்தணும். அவர் தான் என்னுடைய பிள்ளை அருமை யோகநாதன். அவருக்கு ஒரு களம் தேவைப்பட்டது அவருடைய திறமை வெளியில் கொண்டு வர்றதுக்கு. அது எங்களுடைய கண்கண்ட தெய்வம் எங்கள் ட்ரஸ்டியார் ஐயா அவர்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் நேரம் பெரும்பாலும் போய் கேட்க முடியாது. ஏன்னா அவரோட பிரதிநிதி தான் சத்தியம். நான் ஒரு புகழ்ச்சிக்காக சொல்ல, அவருடைய அவதாரம் அவர் தான். ஏன்னா இறைவன் வேறு குரு வேறு அல்ல. நான் ஒரு சத்குருவை அடைந்தவன். எனக்கு சத்தியம் என்னுடைய குரு எனக்கு போதிச்சிருக்காரு. அந்த சத்தியத்தின்படி எனக்கு கொடுத்துருக்கிற ஃபார்முலா படி இந்த வள்ளுவத்தில் இருந்து மெய்ஞானம் என்ன சொல்றேன், வள்ளுவர் மெய்ஞானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு நூல் எழுதினேன், வெளிப்படுத்தினாரு. அதனால பெருமாள் வந்து இங்கு கண்கண்ட தெய்வம் இங்கே அரங்காவலருக்கும் அரங்காவலர் குழுவினருக்கும் சிறந்த ஒரு நன்மை செய்யணும்னா இந்த குணசீல பிரசன்ன வேங்கடாசலபதி பெருமான நான் வேண்டிக்கிறேன். இங்கே திருக்கோயில் வந்து இப்போ திருப்பணிகள்லாம் நிறைய செய்ய போகிறாங்க. அதுக்கு பெருமாள் வந்து எங்கள் ட்ரஸ்டியாருக்கு வந்து முன்னின்று அவருக்கு வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இந்த செய்முறை விளக்கத்தை உங்களுக்கு தம்பி செஞ்சு காட்டுவார். காலத்தின் அருமை கருதி நான் இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.